அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஹசீஸ் ரெசிபீஸ் தமிழ். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ஒரு அட்டகாசமான டேஸ்ட்டில் பீஃப் சுக்கா. கடைகளில் சாப்பிட்றது போலவே ஈஸியாக வீட்டில் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்க போகிறோம். டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் உங்களுக்கு கிளியராக புரியும். நம்ம சொல்லக்கூடிய சின்ன விஷயம் கூட உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். பிகினர்ஸ் கூட ரொம்ப பெர்ஃபெக்டாக இதை பண்ணிடலாம். இது எப்படி பண்ணலான்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனல் ஹசீஸ் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் உடனே வரும். நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இப்போ நம்ம எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இப்போ இது செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம பீஃபை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். நல்லா வாஷ் பண்ணதுக்கு அப்புறமேலு இது போல் குக்கரில் ஆட் பண்ணிக்கோங்க. அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம செய்ய போகிற பீஃப் சுக்கா 1 கிலோ அளவு செய்ய போகிறோம். அதுக்கேற்ற மசாலா தான் இப்போ நம்ம ஆட் பண்ணுறோம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. அரை டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். பீஃப் வேகும் போது பீஃப்லேருந்து நிறைய தண்ணி விடும். அதனால் அரை டம்ளர் அளவு தண்ணி விட்டோம் அப்படின்னா நமக்கு சரியாக இருக்கும். ஒரு 5லேருந்து 6 விசில் விட்டு எடுத்துக்கலாம். 6 விசில் விட்டதுக்கு அப்புறமேலு நம்மளுடைய பீஃப் எந்த அளவுக்கு சூப்பராக வெந்திருக்கு பாருங்கள். தண்ணி நம்ம கொஞ்சமாக ஆட் பண்ணதுனால கரெக்டான அளவு தண்ணி இருக்குது. ஒருவேளை அரை டம்ளர் தண்ணி ஊற்றினா பத்தாதுன்னு ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் 2 விசில் விட்டதுக்கு அப்புறமேல ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஒருவேளை தண்ணி இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் திரும்பியும் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா வேகிற வரைக்கும் விசில் விட்டு எடுத்துக்கோங்க. என்னுடைய பீஃப் 6 விசில்லையே நல்லா வெந்துருச்சு. ஒருவேளை உங்கள் இது வேகலை அப்படின்னா கூட 2 விசில் விட்டு நீங்கள் இறக்கி வச்சுக்கோங்க. நம்மளுடைய பீஃப் எந்த அளவு வெந்திருக்கு பாருங்கள். இந்த அளவு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நம்மளுடைய சுக்காவுக்கு தேவையான சூப்பரான ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பிரியாணி இலை, 3 ஏலக்காய், 3 கிராம்பு, 1 இன்ச் அளவு பட்டை இந்த அளவு ஆட் பண்ணால் தான் நமக்கு நல்ல மணமாக இருக்கும். லேசாக உடச்சிக்கலாம். சின்ன பீஸு கல்பாசி. இந்த டேபிள் ஸ்பூனில் தான் நான் மற்ற பொருட்கள் மெஷர் பண்ண போகிறேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு முழு மல்லி, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு. இந்த சுக்காவுக்கு மிளகுடைய காரம் தூக்கலாக இருந்தால் நல்லாயிருக்கும். அதனால நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணுறேன். அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு. இப்போ இது எல்லாத்தையுமே மிதமான ஹீட்டில் நல்லா வறுத்துக்கலாம். ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வறுத்தா போதும். இந்த அளவு வறுப்பட்டால் போதும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை கம்ப்ளீட்டாக ஆற விட்டுடலாம். ஆறினதுக்கு அப்புறமேலு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நம்ம தாளிச்சிடலாம். 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தால் தான் இந்த சுக்கா நல்லாயிருக்கும். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமேலு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். சோம்பு நல்லா பொரியணும். பொரிஞ்சதுக்கு அப்புறமேலு கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. 2 மீடியம் சைஸ் வெங்காயம் பொடிசாக கட் பண்ணதை இப்போ நம்ம ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் கண்ணாடி பதம் வர்ற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இந்த அளவு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமேலு 1 மீடியம் சைஸ் தக்காளி பொடிசாக கட் பண்ணதை இப்போ நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த சுக்காவுக்கு அதிகமாக தக்காளி தேவைப்படாது. கொஞ்சமாக தக்காளி ஆட் பண்ணால் போதும். தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கி வரணும். அது வரைக்கும் லேசாக வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் 1 பச்சை மிளகாய் கீர்னத்தை ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு காரம் ஜாஸ்தியாக பிடிக்கும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூடவோ குறைவோ மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம். மிளகாய்த்தூளுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு லேசாக வதக்கி விட்டால் போதும். இப்போ இந்த ஸ்டேஜில் வேக வச்சிருக்கிற பீஃபை ஆட் பண்ணிக்கலாம். அதில் உள்ள தண்ணி வத்துற அளவுக்கு நம்ம வெயிட் பண்ணலாம். ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஃப்ளேமை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. அந்த தண்ணியெலாம் கம்ப்ளீட்டாக வத்துற அளவுக்கு நம்ம வெயிட் பண்ணுவோம்.
இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடலாம். பாருங்கள் தண்ணி நல்லா வத்திடுச்சு. இந்த அளவு தண்ணி நல்லா வற்றினதுக்கு அப்புறமேலே நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்கிற அந்த மசாலாவை ஆட் பண்ணிக்கிடலாம். இப்போ ஃப்ளேமை நம்ம லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கிடணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு மூடி போட்டு தண்ணிலாம் கொஞ்சம் கூட இல்லாத அளவுக்கு நல்லா ட்ரை ஆக்கிக்கிடலாம். அப்போ தான் சுக்கா நல்லா டேஸ்டியாக இருக்கும். லோ ஃப்ளேமில் வச்சா தான் நமக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு அடி பிடிக்காமல் நமக்கு கரெக்டான பதத்துக்கு சுக்கா ரெடி ஆகும். பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு அப்படின்னு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இன்னும் ஒரு 2-3 நிமிஷம் நம்ம திரும்பியும் மூடி போட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு நம்ம வெயிட் பண்ணுவோம். அப்போ தான் சுக்கா நல்லா டேஸ்டியாக இருக்கும். பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு அப்படின்னு இந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம பொறுமையாக குக் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக டேஸ்டியாக இருக்கும். ஃபைனலாக நம்ம மல்லி இலை தூவி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அந்த மல்லியுடைய ஃப்ளேவரும் நல்லா சுக்கால இறங்கி சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ நம்மளுடைய பீஃப் சுக்கா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். நல்லா கம கமன்னு நம்ம கடைகளில் வாங்கி சாப்பிட்றது போலவே அட்டகாசமாக இருக்கும். இது கண்டிப்பாக பீஃப் பிரியர்களுக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இது பீஃபில் மட்டும் கிடையாது, இது மட்டன்லையும் இந்த சுக்கா ரெடி பண்ணலாம். ரொம்ப ரொம்ப சூப்பராகவே இருக்கும். அவ்வளோதான், நம்மளுடைய பீஃப் சுக்கா ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது பிகினர்ஸ் கூட ரொம்ப சுலபமாகவே பண்ணிடலாம். டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். ஒரு தடவை இதை செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா மறுபடியும் செய்ய சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். பீஃப் வாங்கினா ஒரு தடவை இது போல் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு இது எப்படி வந்ததுங்கிறத எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லா பேருக்குமே நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனல் ஹசீஸ் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.